الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பித்அத்தாகும், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபதேசத்தை தன்னுடைய அனைத்து குத்துபாக்களின் ஆரம்பத்திலும் இந்த உம்மத்தினருக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் சிறப்புக்குரிய ஆரம்ப 10 நாட்களில் 9வது நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பவை சிறப்பிக்கப்பட்ட நாட்கள். அதிலே இன்றைய நாளும் நாளைய நாட்களும் தான் எஞ்சி இருக்கின்றன. இந்த நாட்களில் ஒரு முஸ்லிம் செய்கின்ற நல்ல அமல் அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாகும். அந்த அடிப்படையிலே இன்றைய 9வது நாளில் எம்மில் பெரும்பாலானவர்கள் அரஃபாவுடைய நோன்பை நோற்றவர்களாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்னும் சில சகோதர சகோதரிகள் நேற்றைய தினத்திலே அந்த அரஃபாவுடைய நோன்பை பிடித்திருக்கிறார்கள். அது இஜ்திஹாதுடைய ஆய்வுக்குரிய ஒரு விடயம். இந்த இரண்டுக்கும் கூலி இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். அவரவருடைய நியத்துக்கு ஏற்ற அடிப்படையில் அல்லாஹ் கூலி வழங்குவதற்கு போதுமானவர். அன்புக்குரிய சகோதரர்களே, 10வது நாள் ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜு பெருநாள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வருகின்ற போது அங்குள்ள மக்கள் அவர்களுக்கென்று 2 நாட்களை ஒதுக்கி அந்த 2 நாட்களிலும் விளையாட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மா ஹாதானில் யௌமான் என்று கேட்டார்கள். இது என்ன 2 நாட்களும் என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் கூறினார்கள், ஜாஹிலியா காலத்திலே இந்த 2 நாட்களிலும் நாங்கள் விளையாடுவோம். அதாவது இந்த 2 நாட்களையும் நாங்கள் பெருநாள் நாட்களை போன்று எடுத்து அதிலே நாங்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுவோம், சந்தோஷமாக இருப்போம் என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கட்டத்திலே சொன்னார்கள், அது அபுதலகுமுல்லாஹு பிஹிமா கைரம் மின்ஹுமா. இந்த 2 நாட்களை விட மிகச் சிறந்த 2 நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு அதற்கு பகரமாக ஏற்படுத்தி இருக்கிறான். அதிலே ஒன்று யௌமுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள், யௌமுல் அல்ஹா, ஹஜ்ஜு பெருநாள். இதற்கு முன்னர் நீங்கள் ஜாஹிலியா கால நடைமுறைகளில் கொண்டாடிய எந்த தினங்களையும் பெருநாள் தினங்களாக இதற்கு பிறகு நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டாம். அது ஜாஹிலியா அடையாளம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே அறிவுறுத்தி
இந்த இரண்டு பெருநாட்களையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்ற செய்தியை மதீனா வாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் இஸ்லாம் மார்க்கத்துக்குள் பரிபூர்ணமாக நுழைய வேண்டும். பெருநாளை பொறுத்தவரையிலும் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தான் விரும்பிய அடிப்படையிலே இந்த பெருநாள் நாட்களை அவன் கழிக்க முடியாது. அதற்கு அல்லாஹு தஆலா மிகச்சிறந்த வழிகாட்டல்களை அல்லாஹ்வுடைய தூதரின் ஊடாக நமக்கு வழங்கி இருக்கிறார். ஒரு முஸ்லிம் இந்த ஹஜ்ஜு பெருநாளில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய சுன்னாக்களை, வழிகாட்டல்களை கடைபிடிக்க வேண்டும். அப்படியான சில சுன்னாக்களையும் வழிகாட்டல்களையும் முதலாவதாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் கடைபிடிக்கப்படுகிற விடயத்தில் இன்றைய சமூகத்திலே நாங்கள் பலவீனத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கவனையினங்களை, பொடுபோக்குகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஞாபகப்படுத்துகிறேன். மூமின்களுக்கு அது பயனளிக்கலாம். அதுல முதலாவது சுன்னா, ஒரு வழிகாட்டல் சகோதரர்களே, அதிகமாக நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஹஜ்ஜு பெருநாளை பொறுத்த வரையிலே இதெல்லாம் தக்பீருடைய நாட்கள் தான். இந்த தக்பீர் என்பது யாரோ இமாம் நமக்கு சொல்லித்தர நாங்கள் பின்னால் இருந்து கொண்டு கூட்டாக மொழிவது கிடையாது. அது கூடாது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக அதிகம் தக்பீரை சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு தக்பீர் சொல்ல தெரியாது என்று சொன்னால் அவன் வெட்கப்பட வேண்டும். அது ஐபன், ஒரு குறைபாடு. அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தாலும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அந்த தக்பீருக்கான வாசகங்கள் வித்தியாசப்படுகின்றன, சீகாக்கள். ஒரு முஸ்லிம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டாலும் போதுமானது. ஆண்களை பொறுத்தவரையில் அவர்கள் சத்தம் போட்டு சொல்லலாம் தனித்தனியாக. அவர்கள் வீட்டுக்குள் போகிற போது, வெளியாகிற போது, சந்தைக்கு போகிற போது, வருகிற போது, எல்லா இடங்களிலும் வாகனத்தில் இருக்கிற போது நிறைய தக்பீரை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அது சுன்னத். இமாம் இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹாபாக்களை தொட்டும் வந்த தக்பீர் வாசகங்களில் மிகச் சரியானது என்று சொல்வது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன தக்பீர் வாசகம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா. இந்த கபீரா என்ற வார்த்தையை அவர்கள் மேலதிகமாக சேர்த்திருக்கிறார்கள். இது ஒரு சிறந்த தக்பீராக இமாம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தக்பீருடைய வாசகங்களை இப்படி சொல்லி இருக்கிறார்கள்: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இப்படியும் ஒருவர் தக்பீர் சொல்லலாம். இதிலே நமக்கு எது முடியுமாக இருக்கிறதோ அந்த வாசகத்தை நாம் பயன்படுத்தி அதிகம் தக்பீரை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ஒரு முக்கியமான சுன்னாவாக நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இரண்டாவதாக, அன்புக்குரிய சகோதரர்களே, பெருநாள் தினத்தில் காலை பொழுதிலே ஒவ்வொரு முஸ்லிமும் பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு முன்னர் குளித்து சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். அது ஒரு சுன்னத். இரண்டாவது, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளில் ஒரு புதிய ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். பெருநாள் நாளிலும் அழுக்கடைந்த கசங்கிய ஆடைகளோடு நாம் வர முடியாது. இருப்பதில் புதியதை அணிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு புதிதாக ஆடை எடுப்பதற்கு வசதி இருந்தால் அவர் ஆடையை கொள்வனவு செய்து அணிந்து கொள்ள முடியும். இந்த அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. பெருநாளைக்கு உடுப்பு எடுப்பது கட்டாயம் அல்ல, ஒரு ஃபர்ல் அல்ல. இருந்தால் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஆடம்பரம், வீண்வரையும் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். ஆடைகள் வாங்குகிற விடயத்திலும் ஆடம்பரமும் வீண்வரையும் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும்.
இப்படி ஒரு புதிய ஆடையை ஒருவர் அணிந்து கொள்வது என்பது அஃமல், சிறந்ததாக இருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக ஆண்களை பொறுத்த வரையிலே நல்ல மனம் போட்டுக் கொள்வது, மனம் பூசிக்கொண்டு வெளியிலே வருவது. பெண்களை பொறுத்த வரையில் அவர்கள் தங்களுக்குள் மணக்கக்கூடிய அடிப்படையிலே மனம் பூசிக்கொண்டால் போதுமானது. அவர்கள் மனம் பூசி அவர்கள் ஒரு கூட்டம் நுகரக்கூடிய அடிப்படையிலே வெளியில் நடந்து சென்றால் அவர்கள் விபச்சாரிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை விடுத்தார்கள். குடும்ப தலைவர்கள் இந்த விடயத்தை பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில பெண்கள் ஒரு பாதையால் நடந்து போவார்கள், அந்த பாதம் முழுக்க அது மணக்கும். அவங்க பூசிய அவர்கள் அடித்த அந்த மனம் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. என்ற அஜ்னபியத்தான் ஆண்களுக்கு சில தவறான எண்ணங்களை ஏற்படுத்தலாம். எனவேதான் ஆண்கள் மனம் பூசிக்கொண்டு வெளியே வர வேண்டும். பெண்கள் அடுத்தவர்கள் நுகரக்கூடிய அடிப்படையிலே மனம் பூச முடியாது. இது ஒரு சுன்னா என்பதை நாங்கள் பெருநாள் தினத்திலே விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு சுன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, பெருநாள் தொழுகைக்கு ஒருவர் போகின்ற போது எதையும் சாப்பிடாமல் போவது சுன்னத். அதனால்தான் நோன்பு பெருநாளை விட முந்தி ஹஜ் பெருநாள் தொழுகை நடத்தப்படும். எதையும் சாப்பிடாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ் பெருநாளைக்கு போவாங்க. வந்து அவங்க உமுஹியா அந்த பிராணியை அறுத்து அதை சாப்பிடுவார்கள். நோன்பு பெருநாளைக்கு ஈச்சம்பழங்களை ஒற்றைப்படையாக சாப்பிட்டு விட்டு போவார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா. உண்மையிலேயே சில சுன்னாக்கள் ஏன் எதற்கு என்று நாங்கள் கேட்காமல் பின்பற்ற வேண்டும் வாழ்க்கையில். இப்படி ஒரு சுன்னாவை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு சுன்னா முக்கியமானது, நேர காலத்தோடு நாம் பெருநாள் தொழுகைக்கு போவது என்பது. சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி அளவுக்கு உயர்கின்ற நேரத்தில் நாம் ஹஜ் பெருநாள் தொழுகையை நடத்த வேண்டும், தொழ வேண்டும். அவ்வளவு நேர காலத்தோடு அந்த தொழுகை தொழுவிக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலும் அந்த நேர காலத்தோடு தொழுவிக்கின்ற சுன்னா கடைபிடிக்கிற நிலை வந்திருக்கிறது என்பது சந்தோஷம். இந்த இடத்திலே பல முதியவர்கள் இருக்கிறீர்கள். ஆரம்ப காலத்திலே பள்ளிகளில் எத்தனை மணிக்கு தொழுகை நடத்தப்படும் உங்களுக்கு தெரியும். 9 மணி, 10 மணி, 11 மணி என்று தொழுகை நீண்டு கொண்டே போகும். இன்றைக்கு நேர காலத்தோடு அந்த தொழுகை எல்லா இடங்களிலும் தொழுவிக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அதான் சுன்னத். அது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்தது. நேர காலத்தோடு நாம் தொழ வேண்டும். இப்ப சூரிய உதயம், அன்புக்குரியவர்களே, இப்போது நாம் இருக்கிற காலகட்டத்திலே 5:48 அல்லது 49 நினைக்கலாம். அப்ப அதிலிருந்து நாம் ஒரு 20-25 நிமிடங்களுக்குள் அந்த தொழுகையை நாம் தொழ வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த விடயத்தை நாங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு முக்கியமான சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான சுன்னாதான் இந்த பெருநாள் தொழுகையை நாம் மஸ்ஜிதுகளில் தொழாமல் திடலில் தொழுவது என்பது. முஸல்லா என்ற திடலில் தொழுவது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டு மதீனாவிலே எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள்? 10 வருடங்கள். அவர்கள் அந்த மதீனாவிலே வாழ்ந்து தொழுவித்த நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் தொழுகைகள் அனைத்தும் முஸல்லா என்ற திடலில் தான். பள்ளியில் அவர்கள் தொழுவிக்கவில்லை. மஸ்ஜிது நபவி என்ற பள்ளி அப்போது இருந்தது, இப்போதும் இருக்கிறது. அதிலே ஒரு தொழுகைக்கு 1000 தொழுகைகள் நன்மை கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மஸ்ஜிது நபவியில் தொழாமல் திடலில் தான் இந்த தொழுகையை நடாத்தி இருக்கிறார்கள். எனவேதான் அந்த சுன்னாவை நாங்கள் புரிந்து நாம் திடலில் தொழுது கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களையும் இந்த தொழுகையிலே திடலுக்கு வரும்படி கட்டளையிட்டார்கள். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், உமிர்னா அன் நுஹ்ரிஜ, வெளியேறி வரும்படி நாங்கள் கட்டளையிடப்பட்டிருந்தோம் என்று சொல்கிறார்கள். அதிலே அல் ஹுய்யல், மாதவிடாய் உள்ள பெண்கள், அதே போன்று
யுவதிகள், கன்னி பெண்கள், எங்கள் அனைவரையும் பள்ளியிலே தொழாமல் தொழும் திடலுக்கு வரும்படி கட்டளையிட்டார்கள். இது ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. பெண்கள் திடலுக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். மாதவிடாயுள்ள பெண்களும் வரணும், ஏனைய பெண்களும் வரணும். அப்போது இன்னொரு வழிகாட்டலையும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறார்கள். மாதவிடாயுள்ள பெண்கள் தொழமாட்டார்கள், தொழுகையிலே இருந்து விலகி இருப்பார்கள். ஆனால் நன்மையான காரியங்கள் செய்வதிலும் துஆ செய்வதிலும் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். அவங்க பயான் கேட்கலாம், ஹுத்பா கேட்கலாம், அது நன்மையான காரியம். சதகா செய்யலாம், நன்மையான காரியம். அதுபோல முஸ்லிம்களுக்காக துஆ செய்யலாம், நன்மையான காரியம். இவைகளில் பங்கெடுப்பார்கள், தொழமாட்டார்கள். அப்படியான ஒரு சுன்னா பெண்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது சஹாபாக்கள், அந்த பெண்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் உள்ள சில பெண்களுக்கு ஜில்பாப் கிடையாது. ஜில்பாப் என்றால் ஒரு பெண் தன் உடலை முழுமையாக மறைத்துக் கொள்ளக்கூடிய ஆடைகள் இல்லை. வீட்டிலே அணிகின்ற ஆடைகளோடு இருக்கிறார்கள், வெளியில் தன்னை முழுமையாக மறைத்து வரக்கூடிய ஆடை இல்லை. இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரிடத்திலேயாவது எக்ஸ்ட்ரா ஜில்பாப் இருந்தால், அந்த ஆடை இருந்தால் அதை இரவலாக கொடுத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதை அணிந்து கொண்டு வெளியில் வரட்டும். அப்ப இந்த இடத்திலே குடும்ப தலைவர்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் தொடர்ந்து ஞாபகப்படுத்துகின்றோம். உங்களுடைய மனைவிமார்களை, உங்களுடைய வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் திடலுக்கு அழைத்துக் கொண்டு வருகின்ற போது அவர்கள் நிறைவான மறைவான அவுரத்துகளை மறைத்த அடிப்படையிலே ஆடைகளை அணிந்த நிலையில் அவர்களை கொண்டு வாருங்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய காலத்திலே முழுமையான ஆடை இல்லாமல் பெண்கள் இருக்கிறார்கள். மேலதிகமாக இருக்கிறவர்கள் இரவலாக கொடுங்கள். நீங்க வெளியில வரணும் என்றா உங்களை மறைத்துக் கொண்ட நிலையில் தான் வர வேண்டும். அவுரத்தை வெளிக்காட்டி வர முடியாது. ஒரு பெண்ணை பொறுத்த வரையிலே கருத்து வேற்றுமை இல்லாத ஒரு பகுதி அவளுடைய முகம், 2 கைகளை தவிர மற்றைய பகுதிகள் அனைத்தும் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். தளர்வான ஆடைகளை கொண்டு, இறுக்கமான ஆடைகள் அல்ல, தளர்வான ஆடைகள், கனமான ஆடைகள், மெல்லிய ஆடைகள் கிடையாது. சில அறிஞர்கள் பெண் முழுமையாக தன்னை மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். முகத்தையும் மறைக்க வேண்டும், 2 மணிக்கட்டுகளை மறைக்க வேண்டும். அது அவர்களுடைய அந்த இஜ்திஹாதுடைய முடிவு. அது இப்படி தங்களுடைய பொறுப்பில் உள்ள பெண்களை நாம் அழைத்துக் கொண்டு வரவில்லை என்றால் நாங்கள் குற்றவாளிகள். அதை உங்களுக்கு இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். வெளியில் வருகிற போது கண்ணியமான அடிப்படையிலே அவுரத்தை மறைத்த நிலையில் ஆடை அணிந்து அவர்கள் வர வேண்டும். இதை இந்த செய்தி நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா. அன்புக்குரியவர்களே, தொழும் திடலில் தான் இந்த தொழுகை தொழுவிக்கப்படும், ஒன்றாக தொழுவிக்கப்படும், ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும். அதிலே ஆரம்ப சஃப்புகளில் ஆண்கள் நிற்பார்கள். ஆண்களுடைய ஆக கடைசி சஃபிலே சிறுவர்கள் நிறுத்தப்படுவார்கள். பெண்களுடைய ஆரம்ப சஃப், அதிலே சிறுமிகள் நிறுத்தப்படுவார்கள், பின்னால் பெரிய பெண்கள் நின்று கொள்வார்கள். தொழுகை முடிந்ததும் பெண்கள் வெளியேறி போனதற்கு பிறகு ஆண்கள் வெளியேறி போவார்கள். அந்த மார்க்கத்துடைய வரையறைகள் பின்பற்றப்படுகிற நிலையிலேதான் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லோரும் ஒரு முஸல்லா என்ற திடலிலே ஒன்று சேர்ந்து இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இது ஒரு முக்கியமான சுன்னா. இதிலே ஹுதுபாவும் 2 ரகாத்துகளை கொண்ட பெருநாள் தொழுகையும் இணைந்ததுதான் இந்த பெருநாள் என்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக 2 ரகாத்துகள் பெருநாள் தொழுகை தொழுவிப்பார்கள். தொழுகை முடிந்தவுடன் எழும்பி ஒரு ஹுதுபா பிரசங்கம் செய்வார்கள்.
அதிலே விசேடமாக பெண்கள் பகுதிக்கு போயும் சதகாவை பற்றி வலியுறுத்துவார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சுன்னா, ஒரு வழிகாட்டல். ஆனால் இன்று பலருக்கு தொழுகை கிடைக்கும், ஆனால் ஹுத்பா கிடைப்பதில்லை. திடலுக்கு வந்தால் கூட சிலர் ஹுத்பா கேட்காமல் எழுந்து போய்விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டும் இணைந்ததுதான் பெருநாள் தொழுகை என்பதை நாம் உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும். அதுபோல நாம் தொழுகை முடிந்ததற்கு பிறகு எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம், முசாபகா செய்வோம், முஆனகா செய்வோம். இவைகளெல்லாம் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வருகிற போது இன்னொரு சுன்னா இருக்கிறது, பாதையை மாற்றிக்கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் பாதையை மாற்றிக்கொள்வார்கள். அவர்கள் ஒரு பாதையால் திடலுக்கு போவார்கள், மீளுகின்ற போது இன்னொரு பாதையால் வருவார்கள். இது ஒரு சுன்னா. இதற்கான காரணங்களை நாங்கள் தேட தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த சுன்னாவையும் இந்த பெருநாள் தினத்திலே நாங்கள் உயிர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை ஹஜ்ஜு பெருநாள். அந்த ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையிலும் ஹுத்பாவிலும் ஒரு திடலிலே நாம் ஒன்று சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகையை தொழுது அந்த ஹுத்பாவை கேட்டு நாம் எங்களுக்குள் நன்மையான காரியங்களை அதிகம் செய்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்காக நாம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்றிலிருந்தே நாம் நோன்போடு இருக்கிறோம், நிறைய துஆக்களை செய்ய வேண்டும். குறிப்பாக பலஸ்தீன் மண்ணிலே காசாவிலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அந்த மக்கள் இன்றைக்கு பல மாதங்களாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்பதற்கு உணவு கிடையாது, உடுப்பதற்கு ஆடை கிடையாது, மிக கஷ்டமான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவருடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்க வேண்டும். அதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். நாம் நோன்போடு இருக்கிறோம், துஆ செய்வோம். பெருநாள் தினத்திலும் அவர்களுக்காக நாம் துஆ செய்வோம். இப்படியான நன்மையான காரியங்களை இந்த 2 நாட்களிலும் நாம் அதிகம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்திலே, குறிப்பாக ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலே மக்களுக்கு தொழுகை நடாத்தி ஹுத்பா பிரசங்கம் செய்து முடித்ததற்கு பிறகு முடித்த கையோடு ஒரு முக்கியமான இபாதத்தை நிறைவேற்றுவார்கள். அதுதான் உலுஹிய்யா என்ற இபாதத். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை தொழுவிப்பார்கள். அது முடிந்ததற்கு பிறகு 2 கொம்புள்ள கொழுத்த கிடா ஆடுகளை கொண்டு வந்து பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி தன்னுடைய கையால் அறுத்து உலுஹியா கொடுப்பார்கள். அவர்கள் அந்த உலுஹியாவை அறுக்கின்ற போது சொல்லுவார்கள், அல்லாஹும்ம ஹாதா அன்னி வ அம்மன் லம் யுலஹி மின் உம்மதி. யா அல்லாஹ், இந்த உலுஹியா என்பது எனக்கும் என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் உலுஹியா கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் உலுஹியா கொடுக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்த ஒரு முக்கியமான இபாதத் ஹஜ்ஜு பெருநாள் முடிந்த கையோடு உலுஹியா என்ற ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் அதிகமான உலமாக்கள் இது சுன்னா முஅக்கதா என்று சொல்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது வாஜிப் என்று சொல்கிறார்கள்.
இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் வாஜிப் என்று சொல்கிறார்கள். வசதி உள்ளவர்கள் உமஹியா கொடுக்க வேண்டும், உமஹியா கொடுக்காமல் பொடுபோக்கு செய்ய வேண்டாம், அதிலே கவனயினமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி இமாம்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து. ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு ஹஜ்ஜு பெருநாளிலும் நமக்கு இந்த உமஹியா என்ற வணக்கத்துக்கு பின்னால் மறைந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தியாக வரலாறு ஞாபகப்படுத்தப்படுகிறது. அது மிகப்பெரிய தியாக வரலாறு. இதை வெறும் கதையாக நாம் கேட்கக்கூடாது. இது படிப்பினைகள் நிறைந்த ஒரு தியாக வரலாறு. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இப்ராஹிம் என்ற நபியை அதிகம் சோதித்திருக்கிறான். அதிகம் கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அனைத்து சோதனைகளிலும் அவர் வெற்றி அடைந்தார். மிகப்பெரிய ஒரு சோதனையை தான் அல்லாஹ் அடுத்ததாக அவர் கொடுக்கிறான். தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவி ஹாஜராவையும் கொண்டு போய் மக்காவிலே விட்டு விட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்போது இஸ்மாயில் ஓடி ஆடி திரிகின்ற ஒரு சிறுவனாக இருக்கிறார். இப்ப அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், அடுத்த ஒரு கட்டளை. இது கனவில் அறிவிக்கப்பட்ட ஒரு கட்டளை. இறை தூதர்களை பொறுத்த வரையிலே கனவிலும் அவர்களுக்கு வஹி வரும். அப்ப அந்த வஹியை எடுத்துக்கொண்டு தன் மகன் சிறுவன் இஸ்மாயிலை சந்திக்கிறார்கள். மகனே, உன்னை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ் எனக்கு கனவில் வஹி அறிவித்துள்ளான். நேரடியாக வானவர்களை அனுப்பியும் அல்லாஹ் வஹி அறிவிக்கல, கனவில் அல்லாஹ் வஹி அறிவித்திருக்கிறான். நீ என்ன கருதுகிறாய் மகனே, என்ன சொல்கிறாய்? மகன் சொல்கிறார், என் அருமை தந்தையை இஃப்அல் மா துமர், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராகவே கண்டுகொள்வீர்கள். என்னை நீங்கள் அறுக்கின்ற போது நீங்கள் அறுத்து முடிக்கும் வரைக்கும் நான் பொறுமையோடு இருப்பேன். உண்மையான மனதோடு வருகிறார் மகனை அறுப்பதற்கு. இது போலி அல்ல, அல்லாஹ்வின் கட்டளை. இப்போது மகனை அழைத்து கொண்டு போய் அவரை முகம் குப்புற இந்த நிலத்திலே படுக்க வைத்து அவருடைய கழுத்திலே அவர் வெட்ட முற்படுகிறார். இப்போது ஒரு அழைப்பு வருகிறது, யா இப்ராஹிம் என்ற ஒரு அழைப்பு வருகிறது. இப்ராஹிமே, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இப்ராஹிமே, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு மிக தெளிவான சோதனையை தந்திருந்தார். இது சாதாரண சோதனை அல்ல, மிக தெளிவான சோதனை. அதிலே நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். எனவேதான் மகத்துவமிக்க பலியிடுதலை கொண்டு நாம் பகரமாக்கினோம். இஸ்மாயிலுக்கு பகரமாக ஒரு ஆட்டை அறுத்து கொடுக்கும்படி நாம் பகரமாக்கினோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கதையை சொல்லுகிற போது சிலர் கொஞ்சம் மிகைப்படுத்தி கதைப்பாங்க. எப்படின்னா, கத்திய கொண்டு போய் இஸ்மாயில் நபியில கழுத்துல வச்சு வெட்ட அது வெட்டுப்படல, பக்கத்துல இருந்த ஒரு பாறாங்கல்ல வெட்டினோன்னு 2 துண்டா பிளந்ததாம். இதெல்லாம் இடையில செருகப்பட்டவைகள். அப்படி எதுவும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் கிடையாது. அதையும் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும், மிகைப்படுத்த தேவையில்லை. ஆனால் இஸ்மாயில் நபி இப்ராஹிம் நபியுடைய தியாகம் என்பது உண்மையிலே நினைவு கூறப்பட வேண்டியது, பின்பற்றப்படக்கூடியது. அன்புக்குரியவர்களே, அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலஹியா என்ற வணக்கத்தை வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து தன் மகனை கூட அறுத்து பலியிடுவதற்கு முன் வந்தார். நான் அல்லாஹ்வுக்காக என் பொருளாதாரத்தை செலவு செய்து ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறேன், ஒரு மாட்டை அறுக்கிறேன், ஒரு ஆட்டை அறுக்கிறேன், உலஹியா கொடுக்கிறேன். எனவேதான் இந்த தியாக வரலாறு நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வேண்டும். சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். ஒரு பிள்ளை தன் தந்தையுடைய கட்டளைக்கு எப்படி கட்டுப்படுகிறான், ஒரு மனைவி தன் கணவனுடைய கட்டளைக்கு எப்படி கட்டுப்படுகிறாள், எல்லாம் இருக்கிறது. ஹாஜராவை அந்த பச்சிளம் பாலகன் சின்ன பிள்ளையோடு மக்காவில் கொண்டு போய் விட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது. மக்கா என்பது அது ஒரு பாலைவனம், மக்கள் உயிரினங்கள் எதுவுமே வசிக்க முடியாத ஒரு இடம். அது அல்லாஹ்வுடைய கட்டளையை வந்து மனைவியிடம் சொல்கிறார்கள்.
இந்த மனைவி கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இது உங்கள் விருப்பமா அல்லாஹ்வுடைய கட்டளை? அவ்வளவுதான் கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் நாங்கள் கட்டுப்படுகிறோம், கொண்டு போய் விடுங்கள். இதான் தியாகம். அல்லாஹ்வுடைய கட்டளையை சுமந்து கொண்டு மகனிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையா, நிறைவேற்றுங்கள், கட்டுப்படுவோம். இது ஒரு சாதாரண பாடம் இல்ல. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் இந்த பாடம் பின்பற்றப்பட வேண்டும். அப்ப இந்த வரலாற்றை நமக்கு உலுஹியா கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நாளைய தினத்திலே இருந்து நாம் பெருநாள் தொழுகை முடிந்த கையோடு உலுஹியா பிராணியை அறுக்க முடியும். அப்படி அறுக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அறுத்த அந்த பிராணியின் மாமிசத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது சொன்னார்கள், குலு, நீங்கள் சாப்பிடுங்கள். அந்த உலுஹியா இறைச்சியிலிருந்து நீங்கள் கொடுக்கிறவர்கள் சாப்பிடுங்கள். வதஸத்தகு, தர்மமும் கொடுங்கள். அது வேலைகளாக இருக்கலாம், அயலவர்கள் உள்ள வேலைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள வேலைகளாக இருக்கலாம். குடும்ப வேலைகளை முதன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது சொன்னார்கள், வத்தஹிரு, தேவை என்றால் கொஞ்சம் சேமித்தும் வைத்துக் கொள்ளுங்கள். தேவை என்றால் கொஞ்சம் சேமித்தும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வழிகாட்டல்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அதுபோல நீங்கள் உலுஹியா பிராணியை அறுக்கிற போது அதனுடைய எந்த ஒரு பாகத்தையும் விற்க முடியாது. அதனுடைய இறைச்சியையோ அதனுடைய தோலையோ அறுத்தவர்களுக்கு கூலியாக கூட கொடுக்க முடியாது. தடை மார்க்கத்திலே. வேண்டும் என்றால் அறுக்கக்கூடியவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு சதக்கா பங்கு கொடுக்கலாம், இன்ஷா அல்லாஹ். அது தடை இல்லை. நீங்கள் உலுஹியா பங்கிலே இருந்து ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காஃபிருக்கு கூட கொடுக்கலாம், இன்ஷா அல்லாஹ். ஒன்று, உங்களோட பக்கத்து வீட்டில் ஒரு காஃபிர் இருந்தால் அவருக்கு கொடுக்கலாம், அல்லது உங்களோட உறவினர்களில் யாராவது ஒரு காஃபிர் இருக்கலாம், இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருந்தால் அப்படி வரும், அவர்களுக்கு கொடுக்கலாம். அல்லது நாங்கள் கொடுப்பதால் அவர்கள் இந்த இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுவார்கள் என்று நீங்கள் நினைத்தால் கொடுக்கலாம், அனுமதி இருக்கிறது. இப்படி இந்த உலுஹியாவுடைய விடயத்தை பற்றி இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அந்த கடமையையும் நாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நிறைவேற்ற வேண்டும். நாளையில இருந்து தொழுகை முடித்த கையோடு துவங்கி ஐயாமுல் தஷ்ரீக் 13வது நாள் வரைக்கும் அந்த வணக்கத்தை நாம் செய்ய முடியும், இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நாம் உலுஹியா கொடுப்பதன் நோக்கம் என்பது இப்திகா வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு மாற்றுதான், வேறொன்றும் இல்லை. அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹு ஸமத். லன் யனால அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா, அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அறுக்கின்ற அந்த பிராணியின் மாமிசங்களோ இரத்த துளிகளோ அல்லாஹ்வை சென்றடையவே மாட்டாது. உங்களுடைய தக்வா மட்டும்தான் அல்லாஹ்வை சென்றடையும். அல்லாஹ் தேவையற்றவன். ஏனைய மதத்திலே கொடுக்கப்படுகிற நரப்பலி போன்று நாம் இந்த உலுஹியாவை பார்க்க கூடாது. நாம் உலுஹியா அறுப்பதால் பலர் பயனடைகிறார்கள், பல குடும்பங்கள் பயனடைகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ்வை சென்றடைவது நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி உங்கள் பொருளாதாரத்தை செலவழித்து அந்த பிராணியை அறுத்தீர்களே, அந்த தக்வா, அந்த இஹ்லாஸ், அதுதான் அல்லாஹ்வை சென்றடையும். அப்ப இந்த ஒரு விடயத்தையும் அன்புக்குரிய சகோதரர்களே, உலுஹியாவுடைய விடயத்திலே நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருநாள் தினங்கள் என்பது ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்ற தினங்கள். இப்ப நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் நோன்பு பிடிக்கிற போது அரஃபாவுடைய நோன்பை சிலர் நேற்று பிடித்தார்கள், இன்றைக்கு பிடித்தார்கள் சிலர். அது தனிப்பட்டவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு இபாதத். ஆனால் பெருநாள் என்பது சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு இபாதத். அது சமூகம் சார்ந்த அடிப்படையிலே தான் முடிவெடுக்க வேண்டும். இது பிறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். உலகத்துக்கு ஒரு பிறையா, நாட்டுக்கு ஒரு பிறையா என்ற ஆய்வு என்பது சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்து வருகின்ற ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விடயம். அது கியாம நாள் வரும் வரைக்கும் தொடரும். இந்த ஆய்வுகளை செய்யக்கூடிய சலஃப் உலமாக்கள், முன்னோர்களாகிய உலமாக்கள் எல்லாம் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய கடைசி முடிவு, பெருநாள் கொண்டாடுகிற விடயத்தில் உங்களுடைய நாட்டில் உள்ள அதிகாரம் படைத்த குழு
அந்த விடயத்திலே ஒன்றுபடும் வரைக்கும் உங்களுடைய நாட்டின் அடிப்படையிலே நீங்கள் அந்த பெருநாளை எடுத்துக் கொள்ளுங்கள். அது இஜ்திஹாதுடைய விடயம். இது நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கிற ஒரு விடயம் அல்ல. அதிலே சரி காண்கிறவருக்கு 2 கூலி கிடைக்கும், பிழை காண்கிறவருக்கும் 1 கூலி இருக்கிறது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெருநாள் என்பது சமூகம் சார்ந்த ஒரு விடயம். அது ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த பெருநாள் நாளிலே நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே ஆளுக்கால் உள்ளங்களில் வைத்திருக்கிற பகை உணர்வுகளை கலற்றி நாம் அடுத்தவர்களோடு எங்களுடைய அந்த உறவை வெளிப்படுத்துகின்ற நாட்கள் என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். சின்ன சின்ன காரணங்களுக்காக அடுத்தவர்களோடு பலர் பேசாமல் இருப்பீர்கள். உள்ளத்திலே பகை உணர்வோடு, பொறாமையோடு, குரோதத்தோடு இருப்பீர்கள். இந்த பெருநாள் தினத்திலே அவற்றை நீங்கள் கலைத்து விடுங்கள், கலைந்தறிந்து விடுங்கள். அல்லாஹ்வுக்காக நீங்கள் அடுத்தவர்களோடு பேசுங்கள். சில பிள்ளைகள் பெற்றோரோடு பேசுவதில்லை, சகோதர சகோதரர்கள் அவர்களுக்கு இடையிலே பேசுவதில்லை. சின்ன சின்ன காரணங்கள். நண்பர்களோடு பேசுவதில்லை, அயலவர்களோடு பேசுவதில்லை, உறவினர்களோடு பேசுவதில்லை. அவர்களுக்கிடையிலே பகை உணர்வு இருக்கிறது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையிலே அந்த பகை உணர்வோடு அவன் வாழ்ந்து மௌத்தாக மாட்டான். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, இந்த பகை உணர்வை ஏற்படுத்துவது ஷைத்தான். இது அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன ஷைத்தான கது யஇஸ அன் யஅபுதஹுல் முஸல்லூன். சொல்லுகிறவர்கள் தன்னை வணங்குவார்கள் என்ற விடயத்தில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். குறிப்பாக அரேபிய தீபகற்பத்திலே தௌஹீத் பேசக்கூடியவர்கள், தௌஹீதிலே இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஷிர்க் வைக்க மாட்டார்கள், ஷைத்தானுக்கு வணக்கம் செய்ய மாட்டார்கள். அவனுக்கு அது தெரியும். அதில் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். வலாக்கின் அத்தஹ்ரீஷ் பைனஹும், மூமின்களுக்கு மத்தியிலே பகை உணர்வுகளை ஏற்படுத்துகிற விடயத்தில் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. நமக்கு மத்தியிலே பகை உணர்வு ஏற்படுகிறது என்றால் விளங்கிக் கொள்ளுங்கள், அது ஷைத்தானுடைய வேலை. நாம் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விடக்கூடாது. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா பலருக்கு பாவ மன்னிப்பை வழங்கிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு திங்களிலும் வியாழனிலும் சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன. திங்களிலும் வியாழனிலும். அப்போது அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கின்ற அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். அந்த திங்களிலும் வியாழனிலும் நான் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காத ஒரு நிலையில் இருந்தால் அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பான். ஆனால் ஒரு மனிதன் தன் சகோதரனோடு பகைத்துக் கொண்டு பகையுணர்வோடு இருந்தால் அல்லாஹ் சொல்லுவான், அந்த 2 பேரும் அவர்களுக்குள் இணங்கிக் கொள்ளும் வரைக்கும், சமாதானம் ஏற்படுத்திக் கொள்ளும் வரைக்கும் அவர்களுடைய மன்னிப்பை பிற்படுத்துங்கள், பிற்படுத்துங்கள், பிற்படுத்துங்கள். 3 தடவை சொல்வார்கள். சகோதரர்களே, ஒரு முஷ்ரிக்குடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது. அதுபோல அடுத்தவர்களோடு பகையுணர்வோடு இருக்கிறவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது. எனவே இன்றைய தினத்திலே, பெருநாள் தினத்திலே நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்காக நம்முடைய அந்த வரட்டு கௌரவங்களை நாம் விட்டு கொடுத்து, நிறைய பேருக்கு ஈகோ இருக்குது, தாழ்வு மனப்பான்மை, நான் முதலாவது போய் பேசுறதா, நான் என்ன தவறு செய்தேன், நான் ஒன்றும் செய்யல, அவங்கதான் இந்த காலடிய வரணும் என்று நினைச்சு நினைச்சு 2 பேரும் ஈகோவோட வாழ்ந்து 2 பேரும் பேசாம ஊத்தாய்தான். எவ்வளவு துர்ப்பாக்கியம் இல்லை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாத். ஒரு முஸ்லிம் தன் சகோதரனோடு 3 நாளைக்கு மேல் வெறுத்திருப்பது, பேசாமல் இருப்பது ஹராம். ஃபமன் ஹஜர ஃபௌக ஸலாத் ஃபமாத தஹல النار. அப்படி 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருந்து அதே நிலையில் மௌத்தானால் அவன் நரகம் நுழைவார். நஊது பில்லாஹ் மின்ஹா. அன்புக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கம் நரகத்தை தீர்மானிக்கின்ற விடயமாக இருக்கின்றது. நம்முடைய பாவ மன்னிப்பை தீர்மானிக்கிற விடயமாக இருக்கிறது. எனவேதான்
இந்த பெருநாள் தினம் என்பது ஒற்றுமையின் வெளிப்பாடு. அதனால்தான் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லோரும் ஒன்றாக ஒரே திடலில் ஒரே இமாமுக்கு கீழ் தொழுது குதுபா கேட்டு எங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் ஒற்றுமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த பெருநாள் தினத்திலே நாம் எங்களுக்கு மத்தியிலே இருக்கிற பகை உணர்வுகளை களைந்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே நிலையில் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் நரகம்தான். நஊது பில்லாஹி மின்ஹா. எனவே இந்த விடயங்களை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தினத்திலே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக கலந்து உறவுகளை சேர்ந்து நண்பர்களோடு பேசி அயலவர்களோடு கலந்து இவ்வாறு நம்முடைய பெருநாளை இஸ்லாமிய வரையறைக்குள் நாம் கொண்டாடிக் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.